ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله سبحانه وتعالى: إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. أولئك هم المؤمنون حقا، لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن إيمان أحدكم لا يخلق كما يخلق الثوب فجددوا إيمانكم. وقال عليه الصلاة والسلام أيضا: من قال لا إله إلا الله مخلصا بها قلبه دخل الجنة. وقال عليه الصلاة والسلام أيضا: لغدوة أو روحة في سبيل الله خير من الدنيا وما فيها، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் உள்ள இவ்வளவு வஸ்துக்களுக்கு முன்னால முஃமின்களை கண்ணியப்படுத்திக்கிறது போல யாரையும் கண்ணியப்படுத்தி முஃமின்களை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவ்வளவு கண்ணியப்படுத்தி, அதிலேயும் குறிப்பாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில பிறந்தவர்களை அல்லாஹ் விசேஷமாக கண்ணியப்படுத்தி, ரப்பு எங்களுக்கு என்ன குறையத்தான் வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க.
தீனுடைய ரீதியில ரப்பு எங்களுக்கு என்ன குறை வச்சுக்கணும்? அல்லாஹ் எந்த குறையும் வைக்கல, எல்லாம் நிறையாக நிரப்பமாக தந்திக்கிறார். நிரப்பமா தந்திக்கிறார். தீனுடைய ரீதியில யாருக்கும் ரொம்ப குறை சொல்ல, அவ்வளவு நிரப்பா தந்திக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனை எப்ப படைக்கணும் என்று அவன் தீர்மானிச்சான், அவ்வப்போது தீர்மானிக்கிறது இல்ல, ரப்பு எப்போ தீர்மானிச்சான். அப்ப ரப்பு 2 பட்டியல் போட்டான். அதுல ஒரு பட்டியல் ஷாக்கிர்கள், ரப்புக்கு நன்றியோடு நடக்கிற முஸ்லிம்கள பட்டியல் போட்டான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னொரு பட்டியல் போட்டான். அவங்க யாரு? படைக்கப்பட்டதுக்கு பின்னால நன்றி கற்று ரப்ப மறுக்கிற ஒரு கூட்டம். இது எப்ப? மனிதன உலகத்துல படைக்கிறதுக்கு ரப்பு திட்டமிட்ட நேரம். உலகத்தை படைக்கிறதுக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. நாங்க வாழ்ற உலகமே எப்ப இல்ல, எங்க யாரோட உருவங்களும் வெளியில தெரியறதுக்கு இல்ல, எங்கள் எவர்களுடைய அறிவும் ஆற்றலும் பணமும் வளமும் எதுவுமே தெரியறதுக்கு இல்ல. அப்போது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்னுடைய பெயரை நன்றி செலுத்தவர்களுடைய பட்டியல்ல போட்டிருக்க. இது எப்படி ஆகுது? அப்போ போட்டிக்கிறான். நாங்க வஜூதிலேயே இல்ல, நான் உலகத்திலே இல்ல, ரப்பு அப்பவே பட்டியல் போட்டிக்கிறான். இவன் என்ன நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முஸ்லிமாக பிறப்பான், முஸ்லிமாக வாழ்வான். எங்கட என்னதை பார்த்து ரப்பு போட்டான், உருவத்தை பார்த்து போட்டான், எங்களுக்கு இருக்கிற காசை பார்த்து போட்டான், எங்களுக்கு இருக்கிற மனித வளங்களை பார்த்து போட்டாங்க. எதுவுமே பார்க்கல. ரப்பட ஒரே ஒரு இறக்கம், ஒரே ஒரு இறக்கம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், நீங்க அப்போது முகவரி இல்லாத ஆட்களா இருந்தீங்க. லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, இந்த ஆள் தான் இவரு என்று காட்டுறதுக்கு இல்லாத காலம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இவருதான் அவரு என்று முகவரி சொல்லி காட்டுறதுக்கு இல்லாத காலம். அப்படிப்பட்ட காலத்தில் ரப்பு எங்கட பேர் அதுல பட்டியல் பட்டியல். அதுவும் எங்களை சாதாரணமான காலத்தில் அனுப்பியில்லை. அல்லாஹ் தந்த நியமத்தை ஞாபகப்படுத்துற சாதாரணமான காலம் அல்ல. எங்களுக்கு இறக்கின குர்ஆன் இருக்கிற வழிகாட்டி, எங்களுக்கு அனுப்பப்பட்ட வேதம் உலகத்திலே அனுப்பப்பட்ட ஆக சிறந்த வேதம், ஆக சிறந்த வேதம். இது வந்த உடனே மற்ற எல்லா வேதங்களும் செல்லுபடியாக இந்த வேதம் மட்டும்தான் இறுதி வரைக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை பின்பற்ற பாக்கியத்தை ரப்பு தான். குர்ஆன்ல ரப்பு சொன்னா இந்த வேதத்தை வெறும் ஒரு தாளாக நினைக்கிறது இல்ல, இந்த வேதம் ஒரு வெளிச்சம் என்று சொல்றோம். வஅன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களுக்கு ஒரு தெளிவான தெளிவுபடுத்தும் ஒரு ஒளியை இருக்கிறோம். அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுது. அது மட்டுமா, எங்களுக்கு அனுப்பின அந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய வாழ்க்கைகளை, குர்ஆன்ல சொல்லப்பட்ட தீனுடைய விவகாரங்களை வாழ்க்கையில எடுத்து அமுல்படுத்துறதுக்காக, அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக அனுப்பின நபியும் சாதாரண உலகத்துல அனுப்பப்பட்ட ஆக பெஸ்டான ஆக சிறப்பான ரசூல் அல்லாஹ் நபி. எங்களுக்கு கிடைச்ச குர்ஆன் எங்களுக்கு கிடைச்ச வேதம் மிகச் சிறந்த ஒரு வேதம். எங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் ஒரு சிறந்த ரசூல். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட சிறப்பானவைகளை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்திக்கிறான். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலை பத்தி சொல்றா, உங்களுக்கு ஆதாரம் அனுப்பி இருக்கிறோம். யா அய்யுஹன் நாசு கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், மனிதர்களே உங்களோட ரப்பிடம் இருந்து உங்களுக்கு ஆதாரம் வந்திருக்கிறார், புர்ஹான் வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் புர்ஹான் என்றார், ஆதாரம் என்று சொல்றார். ஏன் ஆதாரம் என்று சொல்றார்? கியாமத்தில் எங்கள்கிட்ட கேட்கப்படும்,
நீங்க ஏன் இப்படி தொழுதீங்க? நாங்க சொல்லுவோம், எங்களோட ரசூலுல்லாஹ் அப்படி தொழ சொன்னாங்க. நீங்க ஏன் இப்படி உடுத்தீங்க? நாங்க சொல்லுவோம், எங்களோட ரசூலுல்லாஹ் உடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க? எங்களோட ரசூலுல்லாஹ் அப்படி காட்டி தந்தாங்க. நீங்க ஏன் இப்படி இரவில விழிச்சீங்க? எங்களோட ரசூலுல்லாஹ் இரவில விழிக்க சொன்னாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ஆதாரமா காட்ட போற ரசூலுல்லாஹ். அப்போ மட்டும்தான் தப்பலாம். எங்களை இணைச்சி அனுப்பி இருக்கிற உம்மத்தும் மிக சிறந்த உம்மத். இந்த துனியாவுடைய உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பிரயோசனத்துக்காக அனுப்பப்பட்ட ஆக சிறந்த உம்மத்தில் அல்லாஹ் எங்களை அனுப்பி என்ன குறை வச்சிருக்கிறான்? எப்பவோ பேரை பட்டியல்ல போட்டு நல்லவர்களுக்குள்ள ரொம்ப எங்களை எடுத்துனான். எங்களுக்கு அனுப்பி இருக்கிறான் மாற்றப்படாத மிகச்சிறந்த வேதத்தை. எங்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறான் உலகத்துல படைக்கப்பட்ட ஆக சிறந்த படைப்பை. எங்களோட சமூகத்தை சிறந்த சமூகம் என்றார். இதை விட வேற என்னது? இதை விட வேற என்னது? இருந்தாலும் சகோதரர்களே, பெரியார்களே, தீனுடைய பெருமதிய உலகத்தில முழுமையாக விளங்க வைக்கிறது சாத்தியப்படுற ஒன்றல். அதை விளங்க வைக்கிறாரு. அது ரொம்ப சிரமமான வேலை. ஏன் அதை விளங்க வைக்கிறது கஷ்டம்டா? தீனுக்கு மாற்றமானவைகள் எங்கட கண்ணுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கு. அதை வெற்றி கொண்டுதான் தீன விளங்கும். எங்கட கண்ணுக்கு காசு தெரியுது, எங்கட கண்ணுக்கு கட்டிடங்கள் தெரியுது, எங்கட கண்ணுக்கு அழகான வஸ்துக்கள் தெரியுது, எங்கட கண்ணுக்கு வாகனங்கள் தெரியுது. இவைகளுடைய பெருமதியை விடவும் தீனுடைய பெருமதியை சொல்றதுன்றது அது லேசான ஒரு விஷயம் உண்டல்ல. அதை மிஞ்சி போய் தான் தீன விளங்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, தீன விளங்குறதுக்கு ராகத்தான் இடத்துக்கு போகணும். தீன விளங்குறதுக்கு ராகத்தான் இடத்துக்கு போகணும், நிம்மதியான இடத்துக்கு போகணும். துனியால எங்க இருக்குது ராகத்தான் இடம்? துனியால யாருக்காவது காட்டலாமா இது ஒரு ராகத்தான் இடம்? இங்க ராகத்தான் இடம் இல்ல. பழைய வீட்டை உடைச்சி புதிய வீடு கட்டுறாரு ராகத்து வர்றதுக்கு. பழைய வாகனத்தை வித்து புதிய வாகனம் வாங்குறாரு ராகத்து வர்றதுக்கு. ராகத்து வந்துடும். வாப்ப கட்டியிருந்த பழைய வீடு 80-100 வருஷம் ஆச்சு. இப்ப பயமாக இருக்குது, இடிஞ்சு விழுந்துருமோ தெரியாது. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை உடைச்சி புதிய வீடு கட்டிக்கிறார். அழகான வீடு. புதியது என்றா என்ன பண்ணினாங்க? புதிய கல்லு, புதிய மண்ணு, புதிய சிமெண்ட், புதிய இரும்பு, புதிய பலகை, அதுதான் புதுசு பண்ணிக்கிறான். வேறு எதுவும் புதுசாகல. அந்த வீட்டை எல்லாரும் நின்று பார்த்துட்டு போறாங்க, போட்டோ அடிச்சுட்டு போறாங்க, அதை விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா அவருக்கு சொல்ல இயலாது, பழைய வீட்டுல மலக்குள் மூத்து வந்து எத்தனையோ பேர் எடுத்துட்டு போனாரு, புதிய வீட்டுக்கு வர மாட்டாராம். அப்படிங்களா? அப்படி யாருக்கும் சொல்ல இயலாது. பழைய வீட்டில் இருந்த எத்தனையோ வாலிபர்கள் கிழவனா போயிட்டாங்க, புதிய வீட்டுல எல்லாம் வாலிபனா தான் இருப்பாங்க. அப்படி யாரும் சொல்ல இயலாது. பழைய வீட்டில் இருக்கும்போது நிறைய நோய் வந்துருச்சு, புதிய வீட்டுல வராதாம். அப்படியும் யாருக்கும் சொல்ல இயலாது. பழைய வீட்டுல நிறைய கவலை இருந்துச்சு, புதிய வீட்டுல கவலை வராதாம். அப்படி சொல்லலாமா? யாருக்கும் சொல்ல இயலாது. சில நேரம் எடுத்த கடனுக்கு அதை விட கூடிய கவலை வரும். அப்ப என்ன புதுசு? பொருள்கள் புதுசு, வாழ்க்கை அதுதான். அந்த கட்டிடத்துக்குள்ள நிம்மதி வர போறது இல்லை. துனியால நிம்மதி இல்ல. துனியாவில நிம்மதியான ஒரு இடம் இருக்குதுண்டா, ஒரு நேரம் இருக்குதுண்டா, நான் அறிஞ்ச மட்டில ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு இடம் தொழுகைக்கு தக்பீர் கட்டினா மட்டும்தான். அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பிலால் இகாமத்து சொல்லி எங்களுக்கு ராகத்தை உண்டாக்குங்க. அரிஹ்னா பிஹா யா பிலால், பிலால் தொழுகை மூலம் எங்களுக்கு ராகத்தை உண்டாக்கு. அது முழுமையாக கவனத்தை ரப்பின் பக்கம் திருப்புற நேரம். இந்த உலகத்துடைய பிரச்சனைகளால வந்த அந்த மன உளைச்சல்கள் எல்லாத்துக்கும் ராகத்து கிடைக்கும்.
அரிஹனா பிஹா யா பிலால். நீங்க இதை விட்டுட்டு எங்கேயும் ஓடுங்க, ராகத்துக்கு இருக்காது, துனியால ராகத்துக்கு இருக்காது. நீங்க குளிர் சூட்டில இருந்து குளிருக்கு போங்க, ராகத்துக்கு இருக்காது. நீங்க பழைய வாகனத்தை கொடுத்தது புதியதை வாங்க, ராகத்துக்கு இருக்காது. உலகத்துல ராகத்தில் ராகத்தில்லாத இடத்துல இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை முழுமையா விளங்குறதுங்கிறது கஷ்டம். தீனுடைய ஒரு விஷயத்தை விளங்குறது கஷ்டம். இதை முழுமையாக விளங்குறதுக்கு போகணும் ராகத்துள் நடக்குது. ராகத்து எங்க இருக்கு? நிம்மதி எங்க இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை செயற்படுத்தியும் காட்டினான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமினுக்கு ராகத்து இருக்குது மௌத்துக்கு பிறகு. எங்கட ரெஸ்ட் ஆரம்பிக்கிறதே மௌத்தில் இருந்து. மூமின்களுடைய ஓய்வு ஆரம்பிக்கிறது மௌத்துக்கு பிறகு. லா ராஹத்த லில் மூமின் இல்லா பாதல் மௌத். மூமினுக்கு ராகத்து இருக்குது மரணத்துக்கு பிறகு. கபருக்குள்ள கொண்டு வைத்து வச்சு மேலால பலகைய போட்டு அதுக்கு மேல ஒரு பாய விரிச்சு அதுக்கு மேல மண்ணை போட்டு மூச்ச கூட இங்க விடாதேன்னு ஆளை மூடியாச்சு. இப்ப துனியாவோட ஒன்றுமே அங்க போகுதில்லை. இங்க இருக்கிற சத்தங்கள் அங்க போகுதில்லை. பணம் தேவைன்ற சத்தம் போகுதில்லை, அரிசி தேவைன்ற சத்தம் போகுதில்லை, கறி தேவைன்ற சத்தம் போகுதில்லை, வீடு கட்டணும் என்ற சத்தம் போகுதில்லை. அவரை கபருக்குள்ள நிம்மதியா இருக்கிறார். மூமினுக்கு ராகத்தான் கபர், ஆனா மூமினுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்கள், ஸல்லல்லாஹு அலைஹி கடைசி நாட்கள், இந்த நாட்கள்ல அவங்களோட மகள் வந்தாங்க, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் ரொம்பவே வருத்தப்பட்டு காய்ச்சல் வந்து அவர்களுக்கு தலையில தலைவலி உண்டாகி தலையில கட்டு போட்டு இருக்கிறார், மயங்கி விழுறார். ஆயிஷா வுது செய்ய தண்ணி கொண்டு வாங்க என்றார். அதை கொண்டு வரதுக்கு இடையில 2-3 தடவை மயக்கம் வந்துருச்சு. சின்ன வயதிலிருந்தே தகப்பனுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், துயரங்கள், ஊரை விட்டு ஓடி வந்தது, அடிச்சது, ஏசினது, இதெல்லாம் கண்டு பார்த்து வந்த மகளுக்கு ஏக்கமாக வந்து அழுதுட்டா. என்ன சொன்னா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா? சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் ரிவாயத், எனது தந்தைக்கு இவ்வளவு கஷ்டமே அழுதான், எனது வாப்பாக்கு இவ்வளவு கஷ்டமே தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மகளுக்கு ஒரு பதில் சொன்னான். அந்த பதில் என்ன தெரியும்? அந்த பதில் மகளுக்கு சொன்ன பதில் மட்டுமல்ல, அந்த பதில் முழு முஸ்லிம்களுக்கு சொன்ன பதில். அந்த பதில் தீனுக்கு உழைக்கிற அவ்வளவு பேருக்கு சொன்ன பதில். அந்த பதில் தீனுக்காக தன்னுடைய சுகங்களை தியாகம் செய்கிற அனைவருக்கும் சொன்ன பதில். தீனுக்காக தன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் முன்பின் நாக்கிட்டு உழைக்கிற அவ்வளவு பேருக்கும் சொன்ன பதில். நோயோடு தியாகம் செய்தவர்கள், கடனோடு தியாகம் செய்தவர்கள், குடும்ப சுமைகளோடு தியாகம் செய்தவர்கள், குடும்ப பாரங்களோடு தியாகம் செய்தவர்கள் அனைவர்களுக்கும் சொன்ன நிம்மதியான வார்த்தை சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு பார்த்து, லா கரப அலா அபீகி பாதல். பாத்திமா, கவலைப்படுகிற கஷ்டப்படுகிற கடைசி நாள் இன்னைக்கு பிறகு கவலை என்கிறது வராது. இன்னைக்கு பிறகு கவலை வராது. லா கரப அலா அபீகி பாதல் யோம். இன்னைக்கு பிறகு உன்னை வாப்பாக்கு கஷ்டம் இல்லை. இத சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள போயிட்டான். கஷ்டப்பட்டது மொத்தமாக 23 ஆண்டுகள். நுபுவத்து கிடைச்சதுல இருந்து 63 வருஷம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு மேலாக கபர்ல ராஹத். 23 வருஷம் உழைச்சி 1400 வருஷத்துக்கு மேலாக கபர்ல இருக்கிறார். முழு உலகத்தை காண்பிச்சுட்டு போனாங்க, தீனுக்கு உழைங்க, ஓய்வில்லாம உழைங்க, ஓய்வில்லாம உழைங்க, நிம்மதி இல்லாம உழைங்க, உள்ளதை கொண்டு உழைங்க, இல்லாததை கொண்டு உழைங்க, சிரமத்திலே உழைங்க, ஓய்விலே உழைங்க, ராகத்தா இருப்பீங்க. கபர் நபீர வாழ்க்கையை காட்டு. அந்த ராகத்தான கபருக்கு போயிட்டு அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தந்த இந்த தீனுடைய பொறுமதி ஒவ்வொருத்தரும் விளங்கும். தீண்ட பொறுமதி எனக்கு அல்லாஹ் தந்திருந்த காசி பொறுமதி அல்ல, அல்லாஹ் தந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பொறுமதி. அல்லாஹ் எனக்கு தந்த தொழில், அல்லாஹ் எனக்கு தந்த கல்வி,
அல்லாஹ் எனக்கு தந்த உத்தியோகம், அல்லாஹ் எனக்கு தந்த வீடு, இவைகளை விட மிகப்பெரிய நியாமத் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ். இதை விளங்குவாரு கபருக்கு போனதும். கபருக்கு போனதும் பெரியார்களே, சகோதரர்களே, எல்லாரும் மௌத்தாகி முடிஞ்ச பிறகு அல்லாஹ் எல்லோரும் எப்ப எழுப்ப நினைக்கிறானோ அப்ப ஒரு ஓர்டர் போயிடும். அதுல இஸ்ராஃபில் அவரு குழல்ல ஒரு ஊதுவார், ஒரு சப்தம் தான் கேட்கும். அதோட என்னாகும், எல்லாருடைய கபறுகளும் வெடிக்கும், பிளந்துடும். உம்மா சுபகு தொழுவுக்கு எழும்புங்க மகன் என்று தட்டி விடுறது போல கபரிலிருந்து ஒவ்வொருத்தரா தட்டி எழுப்புறது இல்ல. உஸ்தாதுமார் பிள்ளைகளை எழுப்புங்க, தஹஜ்ஜுதுக்கு எழுப்புங்கன்னு சொன்னது போல எழுப்புறல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே நேரத்துல கபறுகள் பிளக்கும், எல்லாரும் கபரிலிருந்து சொன்னாங்க. முதலாவது வெடிக்கிறது என்ன கபரு தான், முதலாவது பிளக்கிறது என்ன கபரு, நான் தான் முதலாவது எழுப்பி நிற்பேன். அவ்வளவு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து யௌமல் கியாமா, முதலாவது யாருடைய கபரு பிளக்கும் என்ன கபரு தான். எல்லாரும் எழுப்பும். எல்லோரும்டா இப்ப இருக்கிற ஆட்கள் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகத்துல பிறந்த கடைசி மனிதன் வரைக்கும் அனைவரும் ஒரு சூரோடு எழுப்புவாங்க. யாருட உடம்பிலே உடுப்பில்ல, யாருட காலையும் செருப்பில்ல, யாருட தலையிலே தொப்பில்ல, நிர்வாணமாக வெறும் காலோட அல்லாஹ்வை சந்திக்க போகும். அல்லாஹ் சொல்வா, அங்க கென்சியா வரையில நாங்க ஏராவூர் ஆக்கள், ஏராவூர் ஜமாத் சேர்ந்து வரோம், அது ஏலா. நாங்க இந்த காலேஜில படிச்சவங்க, அதேலா. நாங்க இந்த கட்சி, அதுவும் மேலா. நாங்க ஸ்ரீலங்காக்கள், அதுவும் மேலா. நாங்க ஆசியா கண்ட மேல, தனித்தனியா வா. அல்லாஹ் கூட தனித்தனி. உங்களை உலகத்துக்கு அனுப்பினது தனியா தானே, நீங்க என்கிட்ட வரோடும் தனியா தான். வலகத் ஜிஅ்துமூனா ஃபுராதா கமா கலக்னாகும் அவ்வல மர்ரா, முதல் தடவையாக உங்களை படைக்கிற நேரம் எப்படி தனித்தனியாக படைச்சோமோ எங்களுக்கு தனியா தான் வரும். உங்களோட எனக்கு பேச்சு தனியா தான். பாப்பாவை கூட்டிட்டு மானுக்கு போயிடாது, உஸ்தாத கூட்டிட்டு மாணவருக்கு போயிடாது, கணவனை கூட்டிட்டு மனைவி போயிடாது, தனித்தனியா ரப்பிட போகணும். எல்லாரும் கபரில் இருந்து எழும்பி எங்க போவாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. கபரில் இருந்து எழும்பின முதல் வேலை நீதிமன்றத்துக்கு போகணும். துனியாவில நீதிமன்றம் பார்க்காதவங்க அங்க நீதிமன்றம் போகணும். யாருன்னு நீதிமன்றம்? அல்லாஹ் நீதிமன்றம். அல்லாஹ் நீதிமன்றம். எவ்வளவு பயமிக்கு போறேன். இங்கே வழக்கண்டா பயமா தானே, லோயர்கிட்ட போறது, ஐடியா எடுக்கிறது, செலவழிக்கிறது, ஒரு வழக்கு, முழு வாழ்க்கையிட வழக்கு. அல்லாஹ்ட போறார், இவரை பிடிச்சு கொடுக்கிறதுக்கு 7 சாட்சிகள் இருக்குது. வாழ்ந்த பூமி ஒரு சாட்சி, மேலால் இருந்த வானம் ஒரு சாட்சி, வீட்டில் இருந்த தளபாடுகள் ஒரு சாட்சி, இவருடைய கை ஒரு சாட்சி, கால் ஒரு சாட்சி, போத்தி இருந்த தோல் ஒரு சாட்சி, எல்லாம் இவருக்கு எதிரான சாட்சி. வழக்கு போறாங்க. வழக்குடைய பாரதூரத்தை விளங்கின நபிமார்களை பார்த்தா நபிமார்களும் பதற்றத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம் ரிவாயத் இருக்குது, நபிமார்கள் பதற்றத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்தாலும் யாரும் அல்லாஹ்வை எதிர்த்து பேசல, என்ன செஞ்சாலும் பேசலாம். அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹ் சலாமத்தாக்கு சலாமத்தாக்கு, பிரச்சனையாக்காத. நபிமார்கள வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நபிமார்கள வாயிலிருந்து வர்ற வார்த்தை. இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது. அது பிழையா இல்லையான்னு தேடவே தேவையில்லை, தேடவே தேவையில்லை. ரசூலுல்லாஹ் உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க மக்கள், எங்களுக்காக கொஞ்சம் பேசுங்களேன். நீங்க தானே எல்லாரையும் வாப்பா, முதலாவது ஆள் நீங்க தானே, அபுல் பஷர், மனித குலத்துல தந்த. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அடையப்பா நான் இதுக்குரிய ஆள் அல்ல, நானே பயந்து போயிட்டேன், நீங்க பயப்படணும். சொல்வார், ஒரு காயை சாப்பிட்டு நான் பயப்பட்டேன். ஒரு காய், சொர்க்கத்துல எல்லாத்தையும் தின்னுங்க, இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க நான் அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்லீசுடைய சூழ்ச்சி, ஷைத்தானுடைய சூழ்ச்சி, நாங்க அந்த பழத்தை சாப்பிட்டோம். ஆனா குர்ஆன்ல இருக்குது, ஹஜ்ரத் ஆதம் அழுதாங்க, தௌபா செஞ்சாங்க,
நாங்க தௌபாவை கபூல் செஞ்சோம் என்கிற குர்ஆன் இருக்குது. தௌபா கபூல் செய்த அறிவிக்கப்பட்ட பாவத்துக்கு ஹஜரத் ஆதம் நடுங்கிறாங்கடா, நானும் நீங்களும் எவ்வளவு நடுங்க வேண்டி வரும். மன்னிக்கப்பட்ட பாவம் எங்களை குர்ஆன்ல ஏலான் செய்யப்பட்டீங்க. ஹஜரத் ஆதமை மன்னித்து விட்டோம், தௌபா அலை, அவருக்கு தௌபா கொடுத்துட்டோம் என்று. அவர் இந்த ஒரு பழத்துக்கு பயப்படுறாரு, அல்லாஹ் பிடிச்சிருவாங்க. நூஹ் நபிக்கு எல்லாரும் போவாங்க. உலகத்துக்கு முதலாவது ரசூல் அவர் சொல்லுவாரு, நானும் இதுக்குரியவர் அல்ல, நானும் பயந்து போய் இருக்கிறேன். ஏன் நபியை நீங்க பேசிக்கிறீங்க? சொல்லாரு, அல்லாஹ் எனக்கு தந்த பவரான துவாவை இந்த உம்மத்தை அழிச்சு போடுன்னு பதுவாவுக்கு பாவிச்சார். என் உம்மத்தை அழிச்சு போட்டுது. அல்லாஹ் கேட்க போறான், உங்களோட உம்மத்துடைய உயர்வுக்கு துவா கேட்க தந்த இந்த துவாவை நீங்க முயற்சி செய்ய கொடுத்த உம்மத்துக்கு, உங்களோட மஹல்லாக்கு, உங்களோட நாட்டில் உள்ள மக்களை அழிச்சு போடுன்னு ஏன் துவா கேட்டீங்க? அல்லாஹ் கேட்பானோன்னு பயத்துல நாம இப்படி நபிமார்கள் ஹாலாத்திக்கிற நேரம் நம்மட நிலைமை. அல்லாஹ்ட நீதிமன்றத்தில் கோடிக்கணக்கான மக்கள் போறாங்க. அங்கதான் பார்க்கலும் டிஜிட்டல், அது எவ்வளவு ஸ்பீட். எங்கட நாட்டில 11 லட்சம் வழக்குதான் இன்னும் விசாரிச்சு முடியாது. நீதி அமைச்சர் என்று சொல்றாரு, 2.5 கோடி பேர் வாழ்ற இந்த நாட்டில 11 லட்சம் வழக்கு இன்னும் தேங்கிக்கிட்டு இருக்கிறார். இந்த முழு மனிதர்களை விசாரிக்க எவ்வளவு நேரம் போகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு செகண்ட் மிச்சம். ஏன சிஸ்டம் அப்படித்தான், சரீஉல் ஹிசாப். ஏன விசாரணை கடும் வேகம். ஒரு முறையில எத்தனையோ பேர் விசாரிச்சு, பல பேர் விசாரிச்சிடும். அந்த விசாரணை 2 வகையாக அமையும். சில பேரை விசாரிச்சு சொர்க்கம் நம்பிடுவான், நீங்க போக ஜன்னத்துக்கு, சொர்க்கவாதி. அதுக்கு முடிவாகிறவங்க கவலையே பட மாட்டாங்க. அவங்க திரும்பி வாரதில்லை. சொர்க்கத்துக்குள்ள போறவங்க காலிதீன ஃபீஹா அபதா, அதுல நிரந்தரமாயிப்பான். நரகத்துக்கு போறதுக்கு 2 வகையான கூட்டம் இருப்பாங்க. ஒன்று இருப்பாங்க கலிமா இல்லாமல் எழுப்பினவங்க, கலிமாவுடைய பாக்கியம் இல்லாமல் எழுங்குறவங்க. எழும்பும் போதுதான் இதுல பாரதூரத்தை உணர்வான். அல்லாஹ் சொல்லுவா, நீங்க நிரந்தர நரகம், உங்களுக்கு திரும்பி வரவே வாய்ப்பில்லை, போக உள்ள. இன்னொரு கூட்டம் இருப்பாங்க கலிமா சொன்ன முஸ்லிம்கள், ஆனாலும் துனியாவில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ இல்ல, பாவங்களை நிறைய செஞ்சு கொண்டு போய்த்திருக்கிறாங்க. அவங்களோட பாவங்கள் அளவுக்கு அவன் நாடினா ஒவ்வொரு காலம் போடுவான். 40 வருஷம் மிதி, 50 வருஷம் மிதி, 100 வருஷம் மிதி, 1000 வருஷம் மிதி, நரகத்தை தூக்கி தூக்கி போடுவான். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பு. சகோதரர்களை, பெரியார்களே, நரகத்துக்கு போறதுன்றது ஜெயிலுக்கு போற மாதிரி அல்ல. நரகத்துக்கு போறது ஜெயிலுக்கு போற மாதிரி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தோட புகை மூஞ்சில பட்டா உலகத்துல அனுபவிச்ச அவ்வளவு இன்பங்களும் மறந்து போயிடுச்சு. எவ்வளவு செலவழிச்சு இன்பங்கள் அடைஞ்சிக்கிறோம். நல்ல சாப்பாடு தேடி ஹோட்டலுக்கு போறோம், நல்ல இடங்களை தேடி வேற ஊர்களுக்கு போறோம், நல்ல வாகனத்தில் ஏறி போறோம், நல்ல முறையில வாழணும்ங்கிறதுக்காக வீடு கட்ட எத்தனையோ கோடி செலவழிச்சிட்டோம். வாழ்க்கையில பெரிய ஒரு பகுதி இன்பத்தை தேடியே கழிஞ்சு போயிட்டு இதெல்லாம் மறந்துடுமா? நரகத்தினுடைய புகப்பட்டா அவ்வளவு புல்லா நரகம். நரகத்துல போட்டு சும்மாவா விடுவாங்க? அடி அடி அடிச்சு உதன்னு உதச்சிப்பாங்க. நரகத்துல நெருப்பில சுட்டு ஆளை எரிச்சு அடிச்சு உதச்சி கேவலப்படுத்தி அவர் முள்ளும் முள்ளுமாகி அடுப்பில பத்தி இருக்கிற கறிக்கட்டி போல இருப்பார். யாருடா எங்களை வெளியே எடுப்பாங்க? யாரு எங்களுக்காக பேசுவாங்க? யாரு வந்து எங்களை வெளியில் எடுப்பாங்க? கதறி கொண்டிருப்பாங்க, நரகத்தில் கதறி கொண்டிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட போவேன், யா அல்லாஹ், என் உம்மத்தில் இருக்கிற நிறைய பேர் நரகத்தில் இருக்கிறார், இவங்களை வெளியில் எடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த நாளையில அல்லாஹ்விடத்துல பரிந்துரைக்கிறதுக்கு எல்லாருக்கும் இலவா. எல்லாரும் நினைச்சொன்ன அந்த இவர் வந்திருக்கிறாரு, எம்பி பேசுவாரு, ஜனாதிபதி பேசுவாரு, தலைவர் பேசுவாரு, ஒரு தலைவருக்கு மகன் பேசலாம். அல்லாஹ் சொல்ல விஐபி ஒன்லி,
விஐபி மாதிரி தான் பேசு, வேற யாரும் வாயை துறக்காது. வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அஸின லஹ். அவனிடத்துல யாரோட ஷஃபாஅத்தும் எடுபடாது, அவன் அனுமதிச்சாக்களுக்கு மட்டும். நபிமார்கள் அல்லாஹ் விரும்பின நல்ல மக்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க, யா அல்லாஹ் இவங்களை வெளியே எடுக்கும், இவங்களை வெளியே எடுக்கணும் யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இப்போ ஒரு ஏலான் செய்வான். சஹீஹ் முஸ்லிம்ல ரிவாயத் செய்து அல்லாஹ் ஒரு ஏலான் செய்வான். என்ன ஏலான் செய்வான்? அல்லாஹ் சொல்வானா, மௌத்தாகிற நேரம் யாருடைய அக்கவுண்ட்ல 5 கோடி இருந்துச்சோ அவங்க எல்லாரும் வெளியில போடுங்க. எங்களுக்கு அதுதானே மதிப்பு. யாரு மௌத்தாகிற நேரம் அவருடைய வங்கி கணக்கில 5 கோடி ரூபாய் இருந்துச்சோ அவங்களே வெளியெடுங்க, இப்படியே சொல்லுவாங்க. யாரு மௌத்தாகிற நேரம் பெரிய சம்பளம் எடுத்துக்கொண்டாரோ அவங்க பாவம் வெளியில எடுங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு மௌத்தாகிற நேரம் 50 ஏக்கர் வயலும் சொந்த வீடும் வாகனம் இருந்துச்சோ அவங்களே வெளியே போடுங்க, சொல்லுவாங்க. இல்ல, யாரு அரசியல்ல பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தாரோ அவங்கள வெளியில போடுங்க, சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ் ஏலான் எப்படி தெரியுமா வரும்? அல்லாஹ் சொல்வான், மலக்குகளே நீங்க போங்க, போய்த்து பாருங்க, நரகத்தில இருக்கிறவர்கள யாருடைய உள்ளத்தில ஒரு தங்க காசு அளவுக்கு ஈமான் நிற்கிறோ அவங்கள வெளியே. அங்கதான் விளங்குவாங்க ஈமான்ட உழைப்பு என்னத்துக்கு செஞ்சோம், ஈமான்ட உழைப்பு என்ன செஞ்சோம். நரகத்தில நெருப்பில சுடுபடுற நேரம் அவங்கள வெளியேற்றும் போது மற்றவங்க கதறுவாங்க, தங்க நாணயத்துடைய அளவு தீனார் எடுக்க வெளியே. தங்க நாணயத்தின் அளவுக்கு ஈமான் அடைய எவ்வளவு நேரம் போகும்? இப்படி ஒரு மஜ்லிஸ்ல அதை விட கூட அடையும் துனியால. அல்லாஹ்வை பத்தி, மறுமையை பத்தி, ஆகிரத்தை பத்தி, மௌத்தை பத்தி பேசுற சபையில உட்கார்ந்து அல்லது நாங்க போயிட்டு அல்லாஹ்வை பத்தி இன்னொருத்த பேசினா தீனாரை விட பெரிய ஈமான் கிடைச்சு. ஒரு சபையில அடைகிற ஈமான், ஈமான் ஒரு சபையில அடைகிற ஈமான், அதை அடைஞ்சவங்க வெளியில வந்துடுவாங்க. திரும்ப மற்றவங்க கதறி கொண்டிருப்பான், வெளியில எடுங்க, வெளியில எடுங்க, வெளியில எடுங்க, கதறி கொண்டிருப்பான். ரசூலுல்லாஹி தான் மறக்க போகும். அல்லாஹ் ஏலான் செய்வான், இப்ப பாருங்க, அரை தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவங்க, நிஸ்வ தீனார் அரை தீனாருடைய அளவுக்கு ஈமான் உள்ளவங்க. கடைசியா அல்லாஹ் சொல்வான், 3வது கட்டம், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்குதோ அவங்கள வெளியேடும். எவ்வளவு சந்தோஷப்படுவான், கடுகளவு ஈமான். அதனால தான் சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ் அத கல்வில பதிய வச்சு ஈமான் கொண்டதனுடைய பிரயோசனத்தை அறியலும் மவுத்தண்ட போர்டரை தாண்டி போனதுக்கு போறோம். இங்க நாங்க எவ்வளவு சொன்னாலும் பணம் நினைவு வந்த உடனே, தொழில் ஞாபகம் வந்த உடனே, குடும்பம் ஞாபகம் வந்த உடனே அதுல பெருமதி கீழே போய்த்திரும், இதர பெருமதி மேல வந்து ஆஹிராவில விளங்கும். ஆனா விளங்கி வேலை ஈமான் அடைகிற மைதானம் அங்கு இல்ல, ஈமான் அடைகிற மைதானம் அங்கு இல்ல. ஆகவேதான் நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான் ஈமான் உழைப்பு செய்ய. நபிமார்கள் அனுப்பல்ல துனியாவுடைய வஸ்துக்களை வளர்க்கிறதுக்கு, நபிமார்கள் அனுப்பல்ல துனியாவை செழிப்பாக்குறதுக்கு. எல்லா நபிமார்களும் உலகத்துக்கு வந்தாங்க, ஒவ்வொரு ரசூலும் உலகத்துக்கு வந்தாங்க. அவங்க வந்தது ஈமான வளர்க்கிறது, உள்ளத்தில முயற்சி, அவ்வளவு பொறுமதி. ஆனா நானும் நீங்களும் என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா, எங்கட ஈமான் எல்லாம் சரி, அப்படிதானே? ஈமானிக்கு தான் இருக்கிற ஈமான் போதும், இன்னும் தடமாற தேவையில்லை. இப்படி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. சில பேர வாழ்க்கையை பார்த்தா விளங்குது, அவங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல சாவி அனுப்பிட்டா போலி, அப்படி சும்மா இருக்கிறான், சாவி கடிச்ச மாதிரி இருக்கிறான். மௌத்து பிற என்ன நடக்குதுன்றே தெரியா, எந்த வாஜாவும் தரப்பட்டில்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனிய முகம் கொடுக்கணும், பின்னால இன்னொருத்தர் வர மாட்டாரு. பயங்கரமான கட்டம் அடுத்த நிமிஷம் இருக்குது. மலக்குள் மௌத்துடைய புடியோட நிலைமை என்ன ஆக போகுதோ
எதை வச்சு பிடிக்க போறானோ எல்லாரையும் கழுத்துல சந்தூக்குல வச்சு கொண்டு போய் கபரில் அடக்கிட்டு வர்றோம். வந்து இங்கிருந்து நினைக்கிறோம் பாப்பா சொர்க்கத்தில் இருக்கிறாரு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறாரு, கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து ஒரு மெசேஜும் வருது. எத்தனை பேர் குடும்பத்தாக அடக்கிட்டோம். கபரிஸ்தான் நிறைஞ்சு போயிட்டு ஊர்ல வாழ்றவங்களை விட கூட இருக்கிறாங்க கபரிஸ்தான் ஆள், வாழ்றவர்களை கூட இருக்கிறாங்க கபரிஸ்தான் ஆள். அவ்வளவு பேரை போட்டிக்கிறோம். செய்தி வருது இல்ல, அங்க ஒன்றும் இல்ல டயலாக், அப்படி ஒன்றும் இல்லை. இங்க வாரத்துக்கு செய்தி வர்ற வழியெல்லாம் அடக்கப்பட்டிக்குது. விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சாங்களாம், எத்தனையோ பில்லியன் டாலர் செலவழிச்சு கபரில மையத்துகள் போடுற சத்தம் ஒன்று ரெக்கார்ட் பண்ண. இது வரைக்கும் ஒரு சத்தம் வருதில்லை, ஒரு சத்தம் வருதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரே ஒரு வழி இருக்குது, ஒரே ஒரு வழி இருக்குது. ஒரு முஃமினான மனிதன் காணுகின்ற உண்மையான கனவு, அந்த வழியால மட்டும்தான் கபரு போனவங்கள நிலைமையை விளங்கிக் கொள்ள. வேற வழிகள் இல்லை. அப்ப ஒரு பெரிய ஒரு மனிதர் பக்தாதில் இருந்தார், பெரிய பெரிய அல்லாமா, பெரிய அறிஞர் போற்றப்பட்டவர், பயான் செய்கிறவர். அவருடைய கையை பிடிச்ச எத்தனையோ பேர் தௌபா செஞ்சிருக்கிறாங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசியான மக்கள் பார்த்தார். பேர் மூத்தா போயிட்டார். கிதாபுகள் எழுதுறாங்க, மௌத்தான போது அவருடைய மாணவரத்தை நெருங்கின ஸ்ரீதரத்தர் அவரை கனவுல காண்டார். கேட்டாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் அவரை எப்படி முடிவு செஞ்சுப்பாங்க? இவருடைய பயானால தெரிஞ்சவங்க எத்தனை பேர், இவருடைய தஷ்கீலால தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இவர் சும்மாவே சொர்க்கத்தை பேசிப்பாரு, அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட மாணவர் கேட்டோன்னே அவர் சொன்னாராம், நஜவுத்து என்றார். நஜவுத்து எவ்வளவுதான், புஸ்து என்றாலும் பரவாயில்லை, வெட்டி அடிச்சிருந்தா பரவாயில்லை, சொல்லிட்டாராம் அடே தப்பினண்டா அப்படின்னு. முடிபட பார்த்து தப்பினேன். மாணவரை அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஏதா இவரு தப்பினு சொல்றாரு. எப்படி தப்பினீங்க? சொன்னாரு, அல்லாஹ் என்ன எதை கொண்டு தெரியுமா கபூல் செஞ்சான்? நான் ஒரு நாள் பக்தாதில கடும் குளிரான இரவில ஒரு ஒடுக்கமான பாதையில பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு பூனை கூதல்ல அது நடுங்கிக் கொண்டிருந்துச்சு. எனக்கு தெரிக்கிற ஒரு உடுப்பை எடுத்து அந்த பூனையை நான் அப்படியே சுத்தி அதோட குளிரில் இருந்து அதை பாதுகாத்தேன். இந்த செயலை யாருக்கும் காட்டுறதுக்கோ யாரும் பாராட்டுறதுக்காகவும் செய்யல. அந்த இரவில அல்லாஹ் திருப்திப்படுத்த மட்டும் செஞ்சேன். அந்த செயலால தப்பினேன். கபருக்குள்ள யார் யாருக்கு என்ன நடக்குதோ தெரியா, எங்களுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அமல்களை மலை போல செஞ்சு கொண்டு போறோம். அந்த அமல பஞ்சு போல அமல் பெருசி, ஆனா தராசில போட்டா பாரம் இல்ல. ஏன்? அமலுக்கு இரும்பு சக்தி வாரது இஹ்லாஸா. பெரிய ஒரு வேலையோட செஞ்சுட்டு நான் இவருக்கு செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தா முடிச்சு போயிட்டுதான். சூரத்து தஹ்ர்ல ஏழைகளுக்கு மிஸ்கீனுக்கு கைதி ஒன்றுக்கு உணவு கொடுத்து போட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா, லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா, உங்களுக்கு உணவு தந்தது நீங்க எங்களுக்கு நன்றி செலுத்தணுமெண்டோ அல்லது நீங்க எங்களுக்கு ஏதாவது அதுக்கு பதிலாக தரணுமெண்டோ எதிர்பார்த்தல்லன்னு சொன்னாங்க இல்லையா. இதுக்கு கீழே அறிஞர்கள் எழுதுறாங்க, நீங்க ஒரு மிஸ்கீனுக்கு உதவி செஞ்சுட்டு எங்களுக்கு துவா செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாலும் நீங்க கூலி எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன? மிஸ்கீனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 கொடுத்துட்டு எங்களை துவா செஞ்சுக்கோங்கன்னு சொல்றீங்களா, துவாவை நீங்க ஜஸாவா கூலியா எடுத்துட்டீங்க. இப்ப நாங்க எங்க பேச்சு கொண்டிருக்கிறோம் என்றதை யோசிக்கிறதுக்கு சொல்றேன். எங்கட மௌத்துக்கு போறது தப்புறதுக்கு என்ன எங்கட கையில என்ன எடுத்து கொண்டு போறோம், என்ன இருக்கு தயார் நிலையில? சுவர்க்கவாதி என்று அறிவிக்கப்பட்ட சஹாபாக்களே நிம்மதியோட உலகத்தில் இருக்கல்ல, பயந்து கொண்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லாத உத்தரவாதங்கள் கொடுக்கப்படாத நாங்க எவ்வளவு பயப்படுவோம். எழுதுறாங்க, அப்துல்லா இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நான் சந்திச்சேன். சஹாபாக்கள் கேட்கவாகணும், அவங்க எல்லாருக்கும் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு வகுல்ல வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, ஹிஜ்ரத் போனவங்க போகாதவங்க எல்லாருக்கும் நல்லதை தாரன்னு நல்லா வாக்களிச்சு.
இப்படிப்பட்ட சஹாபாக்கள். அவங்கள போயிட்டு பார்த்தா நாங்க நினைச்சோம் அவங்க தீண்ட உழைப்பெல்லாம் செஞ்சு தியாகம் எல்லாம் செஞ்சு அவங்களோட ரத்தத்தில அவங்களோட முதுகில இந்த தீன வளர்க்க விட்டு பாலைவன மண்ணில படுத்தவங்க அவங்க. இவங்க எல்லாம் தைரியமாக நாங்க தியாகம் செஞ்சோம்னு பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. நாங்க முனாஃபிக்குகளை நல்லா கியாமத்துல சொல்லுவாங்க. குல்லுஹும் யகாபூன் அலைஹிம் நிஃபாக். அவ்வளவு சந்தித்த சஹாபாக்களும் தாம் நயவஞ்சகர்களோடு பயந்து கொண்டினாங்க. நாங்க கொஞ்சத்தை செஞ்சுட்டு எல்லாம் சரியன்னு நினைச்சு கொண்டிருக்கோம். எல்லாம் கிளியரா போயிட்டு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபின்னு தெரியும். எவ்வளவு பெரிய சஹாபி. எல்லா ஜமாத்திலையும் பேசிக்க அவர். ரசூலுல்லாஹ் போன எல்லா ஜமாத்திலையும் பேசிக்க. ஆகப்பெரிய பணக்காரன். மதீனாவிலே மிக பிஸியான ஆள். கூடுதலான பொருள்கள் வந்து இறங்கிறாள். கூடுதலாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிறாள். ஒரு ஜமாத்தை மிஸ் பண்ணல. ஷஹிதல் மஷாஹித குல்லஹா அபி ஜஹபி எழுதுறாங்க. அவ்வளவு ஜமாத்திலே பேசிக்க அப்துல் ரஹ்மான். அவருடைய பிந்தின காலத்துல இஃப்தாருக்கு சூப்பரா விரிச்சார். இஃப்தாரு புகாரில் இருக்கு. இஃப்தாருக்கு சூப்பரா விரிச்சார். வகை வகையான உணவெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. அந்த நேரம் ஹயாத்து சஹாபா படிச்சார். அவர் ஹயாத்து சஹாபா எழுதி வாசிக்க மேலும் ஹயாத்து சஹாபா வாயால பேச மேலும் அவர் ஹயாத் சஹாபா படிச்சாரு. என்ன தெரியுமா? நாங்க எல்லாரும் ஹிஜ்ரத் வந்தோம், அல்லாஹ்விட்ட கூலி எதிர்பார்த்து. மக்காவில் எல்லத்தை விட்டுட்டு வந்தோம், அல்லாஹ்விடத்துல எதிர்பார்த்து. வந்தவங்கள சில பேரு துனியாவோட ஒன்றையுமே அனுபவிக்காம போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் முஸ்அப் இப்னு உமைர் எல்லத்தை விட்டுட்டு வந்தாரு. 300 திர்ஹம் பெறுமதியான உடுப்பு அவங்களோட உம்மா உடுப்பட்டி அழகு பார்த்த மகன். அவரு மௌத்தாகிற நேரம் கஃன் பண்றதுக்கு துணி இல்ல. கஃன் பண்றதுக்கு துணி இல்ல. காலை மூடினா தலை துறக்குது, தலையை மூடினா கால் துறக்குது. காலில இலைகளை வச்சு அடக்கம் செய்வோம் சொல்லலாம். 300 தீனார் அழகான உடுப்ப பெருநாள் என்று கொடுத்து அழகு பார்த்த உம்மா தீனுக்காக எல்லாம் தியாகம் செஞ்சுட்டு வந்தார். கஃன் போதாத நிலையில கபருக்கு போனார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன விட சிறந்தவரே, அவரது கஃனும் முழுமை இல்ல, கபருக்கு போயிட்டார். ஆனா அன்றைக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பல பேருக்கு இன்றைக்கு துனியா கை நிறைய கிடைச்சிருக்குது. இன்றைக்கு அழகா தோட்டத்துல போயிட்டு பழம் விற்கிறாங்க, வீட்டுல சாஞ்சி போட்டு வருமானங்களை தின்னு கொண்டிருக்கிறாங்க. நாங்க அன்றைக்கு ஹிஜ்ரத் செஞ்ச தியாகத்துக்கு அல்லாஹ் இப்ப தந்து அனுப்ப போறானோ தெரியா என்ற பயத்துல அழுது 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 கொண்டு வந்த சாப்பாட்டையும் திருப்பி இருக்கு. தரகத்தாம் சாபாக்கள் அப்படி. சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப நாங்க ஆகிரத்துல வெற்றி பெறலும் ஈமான கொண்டுதான் எங்களுக்கு தெரியும். இந்த ஈமான பாதுகாத்துக் கொள்ள, இந்த ஈமான் எங்களிடத்துல உண்டாக்கி கொள்ள, எங்கட பிள்ளைகள்கிட்ட உண்டாக்கி கொள்ள நாங்க எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு. இதுதான் கேள்வி. ஈமான அடைஞ்சிக்கிறோமா? அதனாலதான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல வந்து கேட்கப்பட்டுச்சு. ஒரு ஆள் கேட்டார் ஹசனுல் பஸ்ரி. ஹசனுல் பஸ்ரி யாருன்னா, அவரு சஹாபாக்களோட இருந்தவரு, சஹாபாக்கள் சுஹபத்துல இருந்தவரு, கிபாரு தாபியீன்கள் உள்ளவரு, மூத்த தாபி என்றது அதிகமான சஹாபாக்களை சந்திச்சவங்க. அவங்க குர்ஆன் ஓதினது சஹாபிட்ட, அவங்க தொழுது சஹாபாக்களுக்கு பின்னால, அவங்க குத்துபா கேட்டது சஹாபாக்கள் குத்துபாவை, வாழ்ந்தது மஸ்ஜிது நபவியில பாசறையில. இவ்வளவு பெரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி பயான கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இமாம் மிஸ்ஸி தஹ்ஜீபுல் கமால்ல இதை எழுதுறாங்க. அந்த பயான அழகா கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்களோட ரூம்ல இருந்து ஹுஜ்ரால இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பயான் முடிஞ்ச பிறகு கேட்கிறாங்க, இவ்வளவு நேரம் யாருடைய பயான் போச்சு? சொன்னாங்க கலாம் ஹசனுல் பஸ்ரியோட பேச்சு. சொன்னாங்க இவருடைய பேச்சுகள் நபிமார்ட பேச்ச போல இருந்துச்சு. அப்படியால் ஹசனுல் பஸ்ரி இவர்கிட்ட பேய்த்தொத்தர் கேட்டாரு, நீங்க மூமினான்? எங்கிட்ட கேட்டாலே நாங்க கோபப்பட்டுருவோமே, நான் தான் ஈமான்தாரிய வாப்பாண்டுவான். எங்கிட்ட கேட்டா ஹசனுல் பஸ்ரியோட பேய்த்தொத்தர் கேட்டார், அமூமினு நன்ச, நீங்க மூமினான்னு கேட்டாங்க. அவர் விஷயம் விளப்பமுள்ளவரை சொட்டியும் அவர் கோபப்படல, கேள்வி நியாயம் என்று உணர்ந்தாரு. அவரு சொன்னாரு, ஈமான்ல 2 கட்டம் இருக்குது. ஒன்று அடிப்படையான ஈமான்,
அது இல்லை என்றா முஸ்லிமே இல்ல. அடிப்படை ஈமான், ஈமானுல் அஸ்லி, அடிப்படை ஈமான் அது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, 6 விஷயங்களை ஈமான் கொள்றது. அந்த ஈமான்டா ஒரு மட்டத்தில எனக்கிட்ட இருக்குது. சொல்லாங்க ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆனா இன்னொரு ஈமான் இருக்குது, முயற்சி செஞ்சு தியாகம் செஞ்சு அடைய வேண்டியது. அந்த ஈமான் ஒரு மனிதனிடத்துல உண்டானா அதற்கான அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஃபால்ல சொல்லியிருக்கிறான். இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், 5 அடையாளங்கள் சொல்றான். ஈமானுக்காக உழைப்பு செய்து அந்த வெளிச்சம் கல்வுக்குள்ள புகுற இந்த பண்புகள் மனிதன்ல வெளியாக ஆரம்பிக்கும். அந்த மூமின்களைத்தான், அவர்களைத்தான் ஹக்கான மூமின் என்று குர்ஆன் அறிவிச்சிருக்குது. அந்த ஈமான் எனக்கிட்ட இன்னமும் வரல. யாரு சொல்றாரு? ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி. இப்ப நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம்? எங்கட ஈமான் தரம் என்ன? எங்கட ஈமான் நிலைமை என்ன? நாங்க இன்னும் எவ்வளவு முயற்சி செய்வோம்? குர்ஆன் ஈமான பத்தி என்ன சொல்லுது? மூமின்களிட்ட என்ன அடையாளங்கள் வரும் என்று சொல்லு. இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்கள் யாரு தெரியுமா? உண்மையான மூமின்கள் அல்லாஹ் என்று சொன்னா, அல்லாஹுடைய குதிரத்தை பத்தி பேசினா, அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி பேசினா உள்ளம் நடுங்கும். எங்கட எத்தனை பேர் உள்ள நடுங்குது? அல்லாஹ்ட பேச கேட்டா நடுங்குதா? நடுங்குற அளவுக்கு உள்ளத்துல இடம் இல்ல. துனியா நிறைஞ்சு போயிட்டு, துனியாட ஆசையும் துனியா இல்லையே என்ற கவலையும் எங்களை உள்ளத்தை ஆக்கிரமிச்சதுனால அல்லாஹ் சொன்னா நடுங்குற லெவல்ல நாங்க இல்ல. ஆனா சஹாபாக்கள் இடத்திலிருந்து, சஹாபாக்கள் மஜ்லிஸ்கள்ல இருந்து அல்லாஹ் சொன்னா நடுங்குற செய்திகள் வந்திருக்கு. அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்களை விடுங்க, அவங்கள சந்திக்க வந்த காஃபிரே நடுங்கிக்கிறான். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இஸ்லாத்துக்கு வர முன்னால ஜுபைர் இப்னு முத்இம் ரசூலுல்லாஹ்ட குடும்பமாகிறவர், நபீர குடும்ப உறவாகிறவர். அவங்களோட வாப்பா முஸ்லிம் இப்னு அதி மக்கால இருந்த பெரிய செல்வந்தர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல இருந்து வரும்போது ரொம்ப உதவி செஞ்சார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்துச்சு. அப்ப ஹுதைபியாவுடைய சமாதான காலத்துல ஜுபைர் இப்னு முத்இம் வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். சந்திப்பு நடக்குது. காஃபிர் தான் சந்திக்கிறாங்க மஸ்ஜிதுல. தொழுகையிட நேரமாகுது. அவரை மஸ்ஜிதில் அப்படியே விட்டுட்டு ரசூலுல்லாஹ் மக்ரிப் தொழுகிறார். சஹீஹ் புகாரியில் இருக்கு, மக்ரிப் தொழுகிறார். அதான் குர்ஆன்ல சொல்றாரே, காஃபிர்களுக்கு குர்ஆனை கேட்கறதுக்கு இடம் கொடுங்க, உள்ளங்கள் மெலினமாகும். அவர் பின்னுக்கு சோர்ல சாஞ்சு கொண்டு மக்ரிப் தொழுகையை பார்த்துக்கிட்டு இருந்தார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்ரிபுடைய தொழுகையில வத்தூர் சூரா ஓதினார். அதனுடைய 2வது ருக்கூல வருது அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்திய பேச்சு. அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். இவர்கள் ஒன்றுமே இல்லாம சும்மா வந்து விழுந்தாங்களா? இவங்க சும்மா படைக்கப்பட்டாங்களா? அல்லது நாங்களா இவங்களை எல்லாம் படைச்சோம்? என்ன மறுக்கிறார்கள்? அவங்கள படைச்சுக்கிட்டாங்களா? அல்லது சும்மா பிறந்தாங்களா? நான் அவங்கள படைச்சேன். ஜுபைர் இப்னு முத்இம் சொல்றாரு, இது அவர் அரபியும் தானே, குர்ஆன் ஓதச்சல் அவரு கருத்து விளங்கும். இந்த ஆயத்துகளை ஓதுற நேரம் இந்த கல்வி அப்படி அசஞ்சி ஆகாயத்து பறக்க போல இருந்துச்சு. காஃபிர் உள்ளம் சொல்லாரு, இப்படி வார்த்தை சொல்றாரு, காத கல்வி ஐயத்தீர், ஏந்த உள்ளம் ஆகாயத்து பறக்க பார்த்து. அவருடைய உள்ளம் அசைது குர்ஆன கேட்டு அல்லாஹுடைய குதிரத்தை பத்தி ஆயத்தை கேட்டு, அல்லாஹுடைய குதிரத்தை பத்தி. நாங்க ஈமான முழுமையாக அடையிறதுக்கு முயற்சி செய்யாததால எங்கட மஜ்லிஸ்ல எங்கட வாழ்க்கையில் அப்படி காண்றது கஷ்டம். அந்த செய்திகள் வருது. அல்லாஹ் 2வது அடையாளம் சொல்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டா அந்த ஆயத்துகள் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஆயத் ஈமான் அதிகரிக்கும். குர்ஆனை கேட்டா, அதன மொழிபெயர்ப்பை கேட்டா உடனே இவருடைய ஈமான் அதிகரிச்ச அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஆயத்தை அமுல் செய்ய ரெடி ஆயிடுவார். நாங்க எத்தனை ஆயத்தை கேட்கிறோம், வகை வகையான தர்ஜமா வந்தீங்க.
எல்லா போனுக்குள்ளே தெரிஞ்சமாகி, எல்லா வகையான இடங்களையும் வசதிகள் இருக்குது. ஒரு பக்த தட்டினா வேண்டிய ஆயத்தை பார்க்கணும். எத்தனை பேர் ஈமான கூட்டி? ஆனா சஹாபாக்கள் ஈமான ஆயத்து கூட்டி. அதுல தபூ தல்ஹா வாராரு ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், பள்ளிக்கு முன்னால் இருக்கிற காணிய நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டேன். மஸ்ஜிது நபவி முன்னால் உள்ள காணி பெரிய தோட்டம், அது சொல்லுவாங்க பிருஹா அல்லது பைரஹான்னு சொல்லுவாங்க. அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து கேட்டாங்க. என்ன அபூ தல்ஹா திடீர்னு வந்து சொல்றீங்க? அப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க? சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துல போயிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. நல்ல மதுரமான தண்ணி உள்ள கிணறு. அப்படியா நடமுடி இருந்துச்சு. அதே அபூ தல்ஹா என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நேத்து ஆயத்து வந்துருந்துச்சு. என்ன ஆயத்து? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க கலிஞ்சி போன பொருளை கொடுத்துட்டு நன்மை எதிர்பார்க்க வேணும். அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுக்கு விருப்பமானத, உங்களுக்கு மிக பிடித்தமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற வரை நன்மையை அடைஞ்சு கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த காணி தோட்டங்கள்ல ஆக விருப்பமான காணி இது. இதை நான் ரப்பிட்ட கொடுக்கிறேன். இதோட காசு எனக்கு ஆகிரத்துல அர்ஜு பிர்ரஹா வ ஸுஹ்ரஹா இன்தல்லாஹ். இதோட நன்மையை சேமிப்ப மறுமையில் அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்க. காணியை பிடிச்சுக்கோ. யாரு ஒரு ஆயத்து அபூ தல்ஹாட காணியை கொடுக்க வச்சு ஈமான் கொடுத்து. அதுல அபூ தஹ்தா வாராரு மஸ்ஜிதுக்கு. அபூ தஹ்தா அங்க வந்து சொல்லாரு, என்னுடைய தோட்டம் ஒன்று இருக்குது, 600 பேரித்த மரங்களோட இந்த தோட்டம் இருக்குது. எவ்வளவு வருமானம்? 600 இன்சமலம் வேண்டா. இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிறேன், அல்லாஹ் டபலோட சேர்த்து எனக்கு தருவானாம். கியாமத்தில் இந்த தோட்டத்தை பல மடங்காக்கி பெரு தருவான். ரப்புக்கு நான் கடன் கொடுக்கிறேன். ஏனப்பா ஆயத்தவர அதை கொடுக்க வச்சது? மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அضعافன் கஸீரா. யாரு ரப்புக்கு அழகான கடன் கொடுப்பாரோ அல்லாஹ் பல மடங்கு இரட்டிப்பாக்கி அவருக்கு கொடுப்பார். ஆயத்தவர் வந்து وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், ஈமான் வளர்ந்துச்சண்டா மூணாவது அடையாளம், நீ எதுக்கும் பயப்பட மாட்டாய், எதுவும் உன்னை விட்டு போயிடும் பயப்பட மாட்டாய், நீ இல்லை என்றா எதுவும் நடக்கும் என்று பயப்பட மாட்டாய், நீதான் இருந்து சாதிக்கும் நினைக்க மாட்டாய். ரப்பி மீது தவக்குல் பிறகு வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ரப்பி மீது தவக்குல் வைப்பாங்க, அல்லாஹ் மீது எல்லாத்தையும் பொறுப்பு சாட்டிடுவாங்க. முஸ்லிம் பஜாருக்கு போறது, நான் பஜாருக்கு போகல என்றா வாழ்க்கை இல்லாம போயிடும் என்றல்ல, அது காஃபிர்ட சிந்தனை. தொழிலே தெய்வம் என்றது அவங்களோட சிந்தனை. முஸ்லிம் பஜாருக்கு போறாரு, தொழில் செய்யறது சுன்னத்து என்கிறதுனால முஸ்லிம்ட உடல் மட்டும்தான் கடைக்கு போகணும், முஸ்லிம்ட உடல் மட்டும்தான் உத்தியோகத்தை போகணும். முஸ்லிம்ட உள்ளம் அல்லாஹ்வுடைய தர்பார் நிற்கும். ஏன் ரிஸ்க் ரப்பிட்ட, ஏன் ரிஸ்க் ரப்பிட்ட தவக்குல். முஸ்லிம் பஜாரு போற தவக்குல். இங்க போனாதான் ஏதோ குடும்பம் வாழும், இங்க போனாதான் வீடு கட்டலாம், இங்க போனாதான் ஏதாவது செஞ்சு கொள்ள. இல்லவே இல்லை. உனக்கு ரிஸ்க் எப்பவும் எழுதப்பட்டாச்சு. நீ துனியாவோட சுன்னத்துக்கா போற. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹ், அல்லாஹ் மீது இது போல தவக்குல் உங்களுக்கு வருமாக இருந்தா பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி ரப்பு தரும். பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற மாதிரி. பறவைய பாருங்க, பறவை வாயில ரிஸ்க் போடுமென்று சும்மா இருக்கிற கூட்டுல, வாயில ரிஸ்க் போடுதல் வேண்டே வாயை படுந்து கொண்டு நிக்கிறது இல்ல. பறவையோர் முயற்சி செய்து, என்ன முயற்சி செய்து? காலையில வெளியாகி போகுது, அது சொல்லிக்கு காலையில போகுது, அவ்வளவுதான். பறவைக்கு தெரியாது காலையில ஹாமிது நானோட வயல்ல சாப்பாடு, இரவுக்கு அப்துல்லா நானோட வயல்ல சாப்பாடு, அந்த ரூட்ல அதுக்கு தெரியாது. பறவை கொண்டு தெரியும், இந்த ரப்பு ரிஸ்க எழுதியிருக்கார். உடம்பு பறக்குது, கல்வி அல்லாஹ்வுடைய தர்பாரில் இருக்கு. இது போல தவக்குல் இருக்கும்டா அல்லாஹ் உங்களுக்கு பறவைக்கு கொடுக்கிற மாதிரி ரிஸ்க் தருவான். பறவைக்கு எப்படி ரிஸ்க் தெரியுமா? எப்பவும் நிறைஞ்சிக்காது, காலையில காலியா இருக்கும், மாலையில நிறையும். பறவைக்கு ரிஸ்க் கொடுக்கிற முறை, காலையில காலியா இருக்கும், மாலையில நிறையும். தகுது ஹிமாசா வதரூஹு பிதானா, வெறும் வயிற்றோடு போகுது, வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வரும். வாலா ரப்பிஹி யதவக்கல். ஈமான் வளர்ந்துச்சுன்னா இது வரும். ஈமான் வந்துச்சா இந்த சிஃபத் வரும். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான். நாலாவது அடையாளம் என்ன தெரியுமா?
தொழுக குவாலிட்டியா ஆயிக்கும். கடமைக்கு தொழுகு தோன்ற ஆள் ஆயிக்க மாட்டாரு. தொழுகை இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பேரு களிமா சொன்னவரு கிடைச்சா தொழுகிற ஒரு கூட்டம் இருக்குது, கடமைக்கு தொழுகிற ஒரு கூட்டம் இருக்குது, சோம்பேறியோட தொழுகிற ஒரு கூட்டம். அல்லாஹ் சொன்னா சோம்பேறிகள தொழுகையில ஜிக்ரி காதா, அவங்களோட உடல் அசையும், அதுல குர்ஆன் ஓதல் ஜிக்ரில இக்காது, எல்லாம் அறகுறை. இத மத்தவனுக்கு காட்டத்தானே. வலா யஸ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அவங்களோட தொழுகையில சோம்பேறி தரம். அல்லாஹ் சொல்ற ஈமான் சரி வந்துச்சு, தொழுகை நிற்கும், தொழுகை பவராயிக்கும். யுகீமூனஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஃபர்து மட்டுமல்ல, ஷரத்து மட்டுமல்ல, சுன்னத்து மட்டுமல்ல, ஆதாபுகளை படித்தலும். எங்கள் எத்தனை பேர் வித்திரு தொழுகிறோம்? எத்தனை முஸ்லீம்கிட்ட வித்திரு தொழுகிற பழமைக்கு சொல்லுகிறது? ரமலான் ஜமாத்தா தொழுகிறதால தொழுகிறார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் தொழுகிறல்ல, கொஞ்சம் பேர் தொழுகிறாங்க. பருந்து தொழுகிற ஆட்கள்ல 10% வித்திரு தொழுகிற நிற்கிறாங்களோ தெரியாது. ஏ கேட்டா சொல்ற பரல் இல்லையே, வித்திரு பரல் இல்லை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட நிலைப்பாடும் எங்களை மாதிரிதான். வித்திரு சுன்னத்துன் முஅக்கதா, பரல் இல்ல, விட்ட வாஜிப் இல்ல. ஹனபி மதுஹப் போல வித்திர வாஜிப்னு சொல்றாள் இல்ல, அவரும் சுன்னத்துன்னு சொல்றாங்க. ஆதாபு ஷரியால இப்னு முஃப்லிஹ் அல் ஹம்பலி எழுதுறாங்க, இமாம் அஹ்மத் இத கேட்கப்பட்டுச்சு, ஒருவர் வித்திரு தொழுகிறார் இல்ல, இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இமாம் அஹ்மத் சொன்னாங்க, அவர் ஒரு பாவி என்று கருதுகிறேன். அவர் ஒரு பாவி, பாசிஸ்ட், வித்திரு தொழாத ஒரு பாவி. எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? அவர் நீதிமன்றத்துல சாட்சி சொன்னா அந்த சாட்சியத்தை ரத்து செய்யும், சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வளவு கொள்ளாவாது, அவ்வளவு கொள்ளாதவாது. அல்லாஹுக்கு விருப்பமான தொழுகை வைத்தது. சில சலஃபு சாலிஹீன்கள் இருந்தாங்க, எங்களுக்கு ஹதீஸ்ல சொல்லித் தரப்பட்டிருக்குது, தஹஜ்ஜுத் தொழுகிறது உறுதி என்றா தஹஜ்ஜுத் தொழுது வித்திரு தொழுங்க, தஹஜ்ஜுத் சந்தேகம் என்றா இஷாவுக்கு பின்னால வித்திரு தொழுங்க. ஆனா அந்த சலஃபுகள் எப்படி இருந்தாங்கன்னா, தஹஜ்ஜுத் எழும்புறது உறுதி, ஆனாலும் இஷாவு பிறகு வித்திர தொழுவாங்க. ஏன் தெரியுமா? சும்மாவது இரவையில மவுத்து வந்துச்சென்றா வித்திரில்லாத இளவன் நல்லா எழுதி, வித்திரில்லாத இரவு. அல்லாமா ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அவங்களோட உஸ்தாத் இருந்தாங்க ஷேகுல் இஸ்லாம் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி, 100 வயசு பிந்திச்சவரை, 100-102 வயசு. சுன்னத்து தொழுகையை நின்று தொழுகிறாரு பார்த்தா, சுன்னத்து தொழுகை பரலை அல்ல, உட்கார்ந்து தொழ வேண்டியால், கதிரையில் அமர வேண்டியால் நின்று தொழுகிறாரு. ஆட்டமும் நடக்குது, ஆடி ஆடி தொழுகிறார். மாணவர் கேட்டார், ஹஜ்ரத் ஷேக் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? சுன்னத்து தொழுகையில நின்று தொழுகிறது கடமையே இல்லையே, ஏன் இப்படி சிரமப்படணும்? அதுல சொன்னாங்க, அவங்க ஃபிக்ஹ்ல பெரிய முஃப்தி ஷேகுல் இஸ்லாம் சொன்னாங்க, இபாதத்தன்னு வரும்போது மனிதனுக்கு முதலாவது வார சோம்பேறித்தனம். இபாதத்துல ஷைத்தான் முதலாவது உண்டாக்குற சோம்பேறித்தனம். எனக்கு சத்தம் இல்லைன்னு தெரியும், அந்த சோம்பேறித்தனத்தினால நான் உட்கார்ந்து தொழுதேன்னு வந்துச்சென்றா, அதோட இந்த மௌத்தும் அமைஞ்சிச்சென்றா, அல்லாஹ் இந்த பட்டோலை எழுதிடுவான், கடைசியா தொழுத தொழுகையில சோம்பேறியா தொழுதிக்கிறான். அந்த பேரை நான் கேட்காம இருக்கத்தான் நின்று தொழுகிறேன். தொழுகையில தரஜா அல்லவீன யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுறாக்கள். அவங்களோட தொழுகையோட எங்கட தொழுகையை மெச் பண்ணி பார்க்கணும். அப்ப நாங்க என்ன குளிர உழுதிக்கிறோம் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீ பாரு, தொழுகிறதே அறக்குறை, இவர் அல்ஹம்துலில்லாஹ் நீ பாரு. அவங்களோட தொழுகையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். ரப்பு சொல்லார், 5வது வளர்ச்சி தான் ஈமான் அதிகரிச்சது அடையாளம், நாங்க கொடுத்த செல்வத்திலிருந்து தீனுக்கு செலவழிப்பான். இவங்க தரும் பிறக்கிற நேரம் தூக்கிட்டு வந்த சொத்துகள் அல்ல, இவங்க தரும் சேப்பில போட்டுக்கொண்டு வந்த காசு அல்ல, வந்த பிறகு நாங்க கொடுத்த செல்வம், அதிலிருந்து தீனுக்கு செலவு செய்வார். 5 அடையாளம். இந்த 5ஐயும் சொல்லி சொல்றான், யாருக்கு 5 விஷயம் இருக்குதோ உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையான மூமின்கள் அவங்கதான், ஹக்கான மூமின்கள் அவங்கதான். இவங்களுக்கு தான் நுஸ்ரத்தை வச்சிருக்கிறோம்,
கேட்டுடனே உதவி இறங்கும், கேட்டுடனே உதவி இறங்கும். இவங்க போற இடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். சுவர்க்கத்தில் உள்ள எல்லா வாஜாக்களும் இந்த மூமின்களுக்கு. அல்லாஹ் சொல்ல, இந்த ஒரு ஈமான சரி பண்ணி கொடுவாங்க, உங்களுக்கு 3 ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்க ஒரு ஈமான சரி பண்ணுங்க, உங்களுக்கு 3 தயாரா இருக்குது. என்ன தெரியுமா? தரஜாத். அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்துல ப்ரமோஷன் வச்சுக்க, பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய பதவிகள் ஈமான் அடைகிற மக்களுக்கு. 2வது சொல்றார், நீங்க பாவம் செஞ்சுட்டு வந்தா உங்களை மன்னிக்கிறதுக்குரிய மன்னிப்பு தயாராகிக்குது. 3வது சொல்றார், சங்கையான ரிசுக்கும் தாரும். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். இவ்வளவு பெருமதியான ஈமான் உழைப்பு தான் இந்த தப்லீக் தாவத்தர் உழைப்பு. தப்லீக் தாவத்தர் உழைப்பு வெறும் தொழுகைக்காக மட்டும் போறதல்ல. தப்லீக் தாவத்தர் உழைப்பு மஹல்லாவை திருத்த போறதல்ல. தப்லீக் தாவத்தர் உழைப்பு 2 துவாவை படிச்சுட்டு வாரத்துக்கு மட்டும் போறதில்ல. தப்லீக் தாவத்துடைய உழைப்ப சொல்ற முறையில தியாகத்தோட செஞ்சா ஈமான் எல்லா கிளைகளும் உஷாரா. ஈமான் ஒரு மரம் போல, இதுல 79 கிளைகள் இருக்கு. 79 விசாலமா. இந்த ஈமான் என்ற மரத்தினுடைய வேருக்கு நாங்க தண்ணி ஊத்திக்கொண்டே இருக்கணும். அதுக்குரிய அந்த மருந்துகளை போட்டுக்கொண்டே இருக்கணும், கவனிச்சு கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் எல்லா கிளைகளும் செழிப்பான். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி பெரிய ஒரு ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சாங்க, குர்ஆன் ஹதீஸ அலசி பார்த்து கண்டுபிடிச்சாங்க, ஈமான் அமல்கள், ஈமானால வளர்ச்சி அடைந்த அமல்கள் 79 இருக்கு. புகாரி முஸ்லிம் ரிவாயத்துப்படி ஈமானில 60 சுற்றம் கிளைகள், சுனனுடைய ரிவாயத்துப்படி 70 சுற்றம் கிளைகள். சரி, புகாரி ரிவாயத் படி வைப்போம், 69 கிளைகள் எடுத்து வச்சா அந்த 69ஐயும் 3க்கு பிரிக்கிறார். அதுல உள்ளம் சார்ந்த அமல்கள் 24 இருக்குது, நாவு சார்ந்த அமல்கள் 7 இருக்குது, உடம்பு சார்ந்த அமல்கள் 38 இருக்குது. 69 உள்ளம் சார்ந்தது 24, நாவு சார்ந்தது 7, உடம்பு சார்ந்தது 38, 69 அமல்கள். இன்னைக்கு பாருங்க, எங்கட பஜார் இஸ்லாமிய பஜார் போல் இருக்குதான். எந்த ஊர்ல போய் கேளுங்க, சொல்லுவாங்க பஜார் அது ஒரு தேவைக்கு போறது மட்டும்தான், போற இடம் இல்ல. வட்டி மலிஞ்சு போயிட்டு. பொய் சொல்றதுதான் பஜார்ல கெட்டுத்தன்மை. பொய் சொல்றது, ஏமாத்துறவன் தான் பெரிய வியாபாரி. மதீனான பஜாருக்கு ஒப்போசிட் ஆயிக்குங்க பஜார். ஏன் பஜார் அப்படி கட்டி போச்சு? ஈமான் ஒரு கிளை அங்க செத்துருச்சு. ஈமான் ஒரு கிளை தான் அமானிதம். ஈமான் எவ்வளவு கிளியர் ஆகுதோ அமானிதம் என்ற கொப்பும் வளரும். அப்பதான் ரசூலுல்லாஹ் அதனால சொன்னாங்க, லா ஈமான் லிமன் லா அமானத்தலா, எவர்கிட்ட அமானிதம் என்ற தன்மை இல்லையோ அவருடைய ஈமான் முக்கம்மல் இல்ல. ஈமான் குறைபாடு வந்தா அமானிதம் பெற்றத்துல குறைவு வரும். அமானிதம் பெற்றத்துல குறைவு வாருது ஈமான் பலகி. பெண்களுடைய பக்கத்துல எல்லாமே மோசமா போகுதுண்டா, பெண்களுடைய ஆட மோசம், பெண்களுடைய பழக்க வழக்கம் மோசம், அஜ்னபி மஹரம் பண்றாங்க இல்ல, பெண்கள் ரொம்ப பாவத்துக்கு தூண்டுறாங்க, அநாகரிகமா நடக்கிறாங்கடா, அங்க ஈமான் ஒரு கிளை செத்துருச்சு. என்ன செத்துருக்குது? வெக்கம் என்ற கிளை வைத்தார். வல் ஹயா ஷூபத்து மினல் ஈமான், வெக்கம் என்றது ஈமான் முக்கியமான கிளை. இருந்தாங்க எங்க பசாதோ அங்க ஈமானுடைய ஒரு கிளை அப்படி செத்து போய். ஏன் செத்து போகுது? ஈமான் என்ற அடித்தளத்தை கவனிக்க. அதனால மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த தாவத்துடைய உழைப்பு எதுக்காக வேண்டாம்? இந்த தாவத்துடைய உழைப்பு இதர சின்னாமல் ஏலான் செய்யறது, இதர பெரியாமல் முழு வாழ்க்கையும் தீனு கொடுக்கிறது. ஆனா எல்லாமே செய்யற ஒன்றுக்காகத்தான். எதற்காக? ஈமான கூட்டுறது. குர்ஆன்ல சொன்ன அந்த சிபத் வரும் வரையில இந்த முயற்சியை செஞ்சு கொண்டே. இதுக்கு நான் பேரு வைக்கிறேன்டா, தப்லீக் பேரு வைக்க மாட்டேன், எத்தி வைக்கிற ஜமாத்துல பேரு வைக்க மாட்டேன். இதுக்கு பேரு வைப்பேன் தஹ்ரீக் ஈமான், ஈமான் வளர்ச்சிக்கான உழைப்பு பேரு. அதுக்குதான் பாடுபடும். உலாயிகஹுமுல் முஃமினூன ஹக்காவுக்குள்ள எங்கட பேரு வரும். அதுக்குள்ள போற வரைக்கும் 4 மாசத்துக்கு எழுமோணும், 2வது வருஷத்துக்கு எழுமோணும், 1வது வருஷத்துக்கு எழுமோணும், 3 நாள் பெய்து கொண்டே இருக்கணும், 5 அமல் செஞ்சு கொண்டே இருக்கணும், முழு வாழ்க்கையை கொடுக்கணும். அல்லாஹ் எங்கட பேரை உலாயிகஹுமுல் முஃமினூன ஹக்கால பதிவு செய்யற வரைக்கும் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் எழுமி நில்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ஈமான வளர்க்கிறதுக்காக, ஈமானுடையவர்களாக ஆகி நாளை மறுமையில மௌத்துக்கு பிறகு எல்லா இடத்திலே வெற்றி நடை போடுறதுக்காக
எழுப்புங்க உலமாக்கள். 2வது வருஷம் போறதுக்கு யாரு தயார்? முதலாவது வருஷம் போறதுக்கு